யோஷித்த ராஜபக்சவிற்கு எதிரான பண மோசடி தடுப்பு சட்ட வழக்கை முன்னெடுக்க முடியாது என தாக்கல் செய்யப்பட்ட ஆரம்பகட்ட ஆட்சேபனையை கொழும்பு மேல் நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் புதல்வர் யோசித்த ராஜபக்ஷவுக்கு எதிராக முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டினை முன்னெடுத்து செல்ல முடியாது என பிரதிவாதி தரப்பால் முன்வைக்கப்பட்ட ஆரம்பகட்ட ஆட்சேபனையை கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று நிராகரித்துள்ளது. கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி உதேஸ் ரணதுங்க இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளார். தீர்ப்பை அறிவித்த நீதிபதி இந்த வழக்கில் பிரதிவாதிகளுக்கு எதிராக சுமத்தப்பட்டுள்ள சதித்திட்டம் என்ற குற்றச்சாட்டினை முன்னெடுத்து செல்ல முடியாது என பிரதிவாதி தரப்பு முன்வைத்த ஆரம்பகட்ட ஆட்சேபனை அடிப்படையற்றது என்று குறிப்பிட்டுள்ளார். அதன்படி குறித்த ஆரம்பகட்ட ஆட்சேபனையை நிராகரிப்பதாக தெரிவித்த நீதிபதி பிரதிவாதிகளுக்கு எதிராக அக்குற்றச்சாட்டினை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்வதில் எவ்வித தடையும் இல்லை என்றும் சுட்டிக்காட்டினார். இதனைத் தொடர்ந்து பிரதிவாதியான யோஷித்த ராஜபக்ஷவுக்கு பகிரங்க நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை வாசித்து காட்டப்பட்டது. அப்போது தன் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு தான் குற்றவாளி அல்ல என யோஷித்த ராஜபக்ஷ கூண்டில் இருந்தவாறு தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து குறித்த வழக்கு விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது.